இப்போ நியூராலஜியை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சிஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து ஸ்ட்ரோக், 2வது வந்து ஃபிட்ஸ் அதாவது வலிப்புன்னு சொல்லுவோம், 3வது வந்து தலைவலி சிவியர் ஹெட்டேக். இப்போ ஸ்ட்ரோக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பி ஃபாஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த பேசுவோம். அதாவது பி வந்து பேலன்ஸ், அதாவது நடுநிலை இல்லாமல் இருக்காது. சிவியரான தலை சுத்தல், சடனாக வர தலை சுத்தல், இது பி பேலன்ஸில் வரும். இ வந்து ஐ ப்ராப்ளம்ஸ், அதாவது பார்வை சரியாக தெரியல, ஒரு பக்கம் மறையுது, டபுளாக தெரியுது, இது வந்து ஐ ப்ராப்ளம்ஸில் வரும். அடுத்தது வந்து ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு பக்கம் ஃபேஸ் சரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ஸ்ட்ரோக்கோட அறிகுறியாக இருக்கலாம். ஏ வந்து ஆர்ம் வீக்னஸ், அதாவது கையை தூக்கி வைக்க முடியல, கையை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, கை ஒழுங்காக பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது, இதுவும் ஸ்ட்ரோக்கோட அறிகுறியாக இருக்கலாம். எஸ் வந்து ஸ்பீச், அதாவது ஸ்பீச்சுங்கிறது பேசும்போது பேச்சு உளறது, இல்லை வார்த்தை வரமாட்டேங்குது, இல்லை பேசுறது வார்த்தையை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, இது எல்லாமே கூட ஸ்ட்ரோக்கோட அறிகுறியாக இருக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காமனாக வர்றது ஃபிட்ஸ், அதாவது நம்ம சொல்கிறோம் சீஷர்ஸ் இல்லை வலிப்புன்னு சொல்லுவோம். இப்போ எல்லா வலிப்புக்கும் வந்து வரமாட்டாங்க. நிறைய பேர் காலங்காலமாக வலிப்பு இருக்கவங்க எபிலெப்சி எமர்ஜென்சி வர மாட்டாங்க. பட் எப்போ உடனடியாக கூட்டு வரணும்னா வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் ஃபிட்ஸ் வருதுன்னா உடனடியாக பார்க்கணும். ஒரு ஃபிட்ஸ் வரும்போது கூட ஃபீவரோட வருதுன்னா உடனடியாக பார்க்கணும். ஃபிட்ஸே தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா உடனடியாக பார்க்க வேண்டிய விஷயம். இதே தொடர்ந்து 2-3 தடவை ஒரே நாளில் ஃபிட்ஸ் வந்தாலும் உடனடியாக பார்க்க வேண்டிய விஷயம். ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போட்டோம்னா ப்ராப்ளம்ஸோட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 3வது வந்து தலைவலி. இப்போ எல்லா தலைவலிக்கும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் வரதில்லை, எமர்ஜென்சிக்கும் வரதில்லை. எப்போ வரணும் அப்படின்னா தொடர்ந்து தலைவலி இருக்குது, தாங்க முடியாத தலைவலியாக இருக்குது, முதல் தடவை சிவியரான தலைவலி வருது, இந்த தலைவலியோடு சேர்ந்து தலை சுத்தல் வருது, கண்ணு மறையுது, டபுளாக தெரியுது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது இல்லை பேச்சு குளருது, இல்லை ஃபீவரோடு சேர்ந்து சிவியர் தலைவலி வருது, இல்லாட்டி ஒரு தலைவலி வரும்போது திடீர்னு 1 செகண்டில் தலையே வெடிக்கிற மாதிரி, அதாவது தண்டர் கிளாப், இடி இடித்த மாதிரி தலைவலிக்குது அப்படின்னா இது உடனடியாக பார்க்க வேண்டிய எமர்ஜென்சிஸ்.